அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து முட்டை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த அளவு போட்டோம்னாலும் போதும், நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வேணால் கொஞ்சம் தட்டு மூடி வச்சு கூட வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். சின்ன சைஸுங்கிறனால 3 போட்டிருக்கேன். அரைக்கிறதுலலாம் எதுவும் போடல. முட்டை வந்து ஒரு 6 முட்டை வேக வச்சுருக்கேன். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் வந்து சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா அரைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா அரைக்கல. அது கூட சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். புதினாவும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த டைமில் வந்து தக்காளி வந்து 4 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியை 4 தக்காளி எடுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கணும், இல்லாட்டி பச்சை வாசனை அடிக்கும். சாப்பாடு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக, மிளகாய் பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மாதிரி போடும்போது நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும், அதே போல் கலரும் கிடைக்கும். இப்போ வந்து மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இவ்வளோ தான். இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு வந்து நான் அந்த அரிசி வந்து ஒரு படி அளவு போட்டிருக்கேன். அதனால் 4 செம்பளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அரிசி வந்து நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் அரிசி தான் போட்டு செய்கிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசி கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் குக்கரை மூடிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மூடலாம், இல்லை நீங்கள் சும்மாவே இது மாதிரி டக்குன்னு மூடிட்டு கூட விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை வந்து வறுத்துக்கலாம். வானலியில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் அந்த 5 முட்டை கலவை, உப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூனு, அதுக்கப்புறம் பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுட்டு இது மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு இதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை வறுத்துக்கலாம். இது மாதிரி முன்னையே எல்லாத்தையும் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா மிளகா பொடியெல்லாம் கரிஞ்சு போகாது, நம்மளுக்கும் அது வந்து நெடி ஏறாமல் இருக்கும். இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ குக்கர் வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு விசில் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா உதிராக வந்திருக்கும். நல்லா கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். இந்த டைமில் வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நெய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கீழேருந்து எடுத்து பிரட்டி விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் முட்டை வந்து இது கூட சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தம் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் போடும்போது முட்டை வந்து இன்னும் நல்லா ஹார்டாயிரும். அதனால் தனியாக பிரட்டி வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த பிரட்டி வச்ச முட்டையெல்லாம் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா இந்த முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் முட்டையை வந்து உள்ளே குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது உடச்சி ஊற்றி செய்யலாம், அது மாதிரியும் செய்யலாம். இதை மாதிரி நல்லா வறுத்துட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா எதை மாதிரி வேணுமோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த முட்டை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.